மே 12, 2026 செவ்வாய்க்கிழமை. கன்னிராசி அன்பர்களுக்கு கனவுள் நனவாகும் காலம் ஆரம்பமாகிவிட்டது. விதியை வெல்லும் தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளை இனிய நாளாக மாற்ற இதோ கன்னிராசி நேயர்களுக்கான கருப்பாய் ராசி பலன் கணிக்கப்பட்டு விட்டது. உங்கள் வெற்றிக்காக எல்லா வல்லம் இறைவனின் அருளோடு கிரகங்களின் ஆசையோடு கன்னிராசி அன்பர்களின் வாழ்வில் இன்பம் பொங்க இன்னும் பல நல்ல மாற்றங்கள் காத்திருக்கிறது. இன்றைய நாள் இனிய நாள். அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு சாதகமாக வீசுகிறது. தொழில், குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் என வாழ்க்கையின் பல துறைகளில் முன்னேற்றம் காணப்படுகிறது. இன்று எங்களுக்கு நாள் எப்படி இருக்கும்? இன்று உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் நாளாக அமையும். மனதில் இருந்த குழப்பங்கள் குறைஞ்சு உற்சாகம் அதிகரிக்கும் நாளாக தான் கன்னிராசினியர்களுக்கு அமையுது. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இன்றைக்கு முடிவடையுமா? உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்களை வெற்றிகரமாக இன்று முடிப்பீர்கள். புதிய முயற்சிகள் தொடங்கலாமா? புதிய முயற்சிகள் ஈடுபடுவது நல்லது. நல்ல ஆர்வம் அதிகரிக்கும் நாளாக இன்னைக்கு உள்ளது. திட்டமிடலின் தொடங்கினால் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல செய்திகள் ஏதாவது வருமா? உறவினர், நண்பர்கள் இவங்க மூலமாக நல்ல செய்தி வந்து சேர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு ஏதாவது முக்கியமான அறிவுரைகள் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு நீங்கள் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தினா முன்னேற்றம் காண்பீர்கள். அதிர்ஷ்ட தெய்வம் யாருன்னு சொல்லலை? அதிர்ஷ்ட தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு வந்து புதன் பகவானோட அருளை வழங்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்றைக்கு எந்த கோயிலுக்கு செல்லலாம்? விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். நிறம் சொல்லலை? பச்சை, மஞ்சள் இந்த ரெண்டு நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு இருக்குது. ஆடைகளை பற்றி சொல்லுங்க. பச்சை மஞ்சள் கலர் ஆடை அணிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு புத்துணர்ச்சி, நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண்? அதிர்ஷ்ட எண்ணா உங்களுக்கு இன்னைக்கு 5, 6 சாதகமான எண்ணம் அதிர்ஷ்ட எண்ணா இருக்குது. உடல் ஆரோக்கியம் பற்றி? ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீரான நிலை காணப்படுது. இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. செரிமானம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வெளியே ஃபுட்டு சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. என்னது, சாப்பாடு விஷயத்தில் கவனம் தேவையா? ஆமாம், வீட்டு ஃபுட்டை எடுத்துக்கோங்க, சத்தான உணவை எடுத்துக்கோங்க. உடலில் சோர்வு ஏற்படுமா? சிறு சிறு உபாதைகள் இருக்குது. நரம்பு சம்பந்தமான அசதி, லேசான சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரி, அதை எப்படி நான் சரி பண்ணணும்? அதுக்கு மெயின் காரணமே உங்கள் மன அழுத்தத்தை குறைச்சி நல்ல நிம்மதியாக இருக்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. வேலையை பற்றி சொல்லுங்க. எந்த ஒரு காரியமானாலும் திட்டமிட்டு செய்யணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா வெற்றிகரமாக முடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்தால் இன்னைக்கு வெற்றி பெறுமா காரியம்? புதிய முயற்சிகளில் இன்றைக்கி ஈடுபடக்கூடிய நாளாக தான் இருக்குது. நல்ல ஆர்வமும் தன்னம்பிக்கையும் உருவாகக்கூடிய நாளாகவும் இருக்குது. இன்று மனநிலை எப்படி இருக்கும்? மனதில் இருந்த குழப்பங்கள் குறைந்து உற்சாகமும் நேர்மறை எண்ணங்களும் அதிகரிக்கும். நம்ம ராசி பலன் இன்னைக்கு என்ன அறிவுரை சொல்லுது? அறிவுரைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த காரியமும் வெற்றியடைய வாய்ப்புள்ளதாக தான் சொல்லுது. வேலை அல்லது தொழில் எப்படி இருக்கும்? எதையுமே திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வேலையை வந்து ஒரு வெற்றிகரமாக முடியும். வேலை பார்க்குற இடத்துல நல்ல மதிப்பு மரியாதைலாம் கிடைக்குமா இன்னைக்கு? மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கூட வேலை வைக்கிறவங்க கூட சேர்ந்து நல்ல ஒத்துழைப்பாக என் கூட வேலை வைப்பாங்களா இன்னைக்கு? இன்னைக்கு ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தரும் வகையில் தான் அமையும். குழு வேலையெல்லாம் சுலபமாக முடியும். தொழில் புதிய வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? புதிய வாய்ப்புகள் நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. முயற்சி, தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். பைசாலாம் பாக்கெட்டில் இருக்குமா இன்னைக்கு? வரவு திருப்திகரமாக தான் இருக்கும். பண வரவு வந்து இன்றைக்கி உங்களுக்கு மன வரவை தான் தரும், மன நிறைவை தான் தரும். செலவு பண்ணுறது எப்படி பண்ணணும் இன்னைக்கு? தேவையற்ற செலவை குறித்தால் சேமிப்பு அதிகரிக்கும் நாளாக அமையும். பணம் இன்னைக்கு எடுத்து வச்சா துட்டு தங்குமா? சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு நல்ல சேமிப்பாக உருவாகும். குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும்? குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, அதிகரிக்கும் நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? அந்யோன்யம் அதிகரித்து புரிதல் மேம்படும் நாளாக இருக்குது. பெற்ற பிள்ளைகள் மூலமாக செய்திகள் நல்ல செய்தி வந்து சேருமா?
மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக தான் இருக்குது. என் குடும்பம் மொத்த குடும்பத்துக்கு இன்றைக்கி என்ன அறிவுரை சொல்ல போகிறீங்க? குடும்பத்தோட நேரம் செலவிட்டு எல்லாரோடையும் அன்பாக பேசி உறவுகளிடம் நல்லபடியாக நடந்துக்கோங்க. இன்றைக்கி எந்த வழிபாடு செய்தால் நல்லாயிருக்கும்? அதான் உங்களுக்கு அப்பயே சொன்னேனே, பெருமாள் வழிபாடு செய்யுங்கன்னு.